தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம். தனுசு ராசி நம்ம ஏற்கனவே பல இடங்கள்ல சொல்ற ஒரு விஷயம் தான். ரொம்ப பாக்கியமான ராசிக்காரர்கள்னு சொல்லக்கூடியது. நான் சொல்லல. ஜோதிட சாஸ்திரம் சொல்றது. தனுசு ராசிக்காரர்கள்னா பாக்கியவான்கள் அப்படின்றத. எதனால அப்படின்னா, காலபுருஷ தத்துவத்திலேயே 9ஆம் ராசியா வரக்கூடியது தனுசு ராசி தான். உங்களுடைய ராசி தான். ஸோ, அதனால நீங்களே காலபுருஷனுக்கே நீங்க வந்து யோகங்களையும், பாக்கியங்களையும் அள்ளி வழங்குறதுனால, அந்த ராசியில ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த ராசியில ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா, அவங்க வந்து நெறைய இறையருளால, நல்ல ஒரு குரு அருளால, நல்ல ஒரு என்ன சொல்றது? ஆதாயங்களையும், நல்ல மன மகிழ்ச்சியையும், பாக்கியங்களையும், எதிர்பாராத அதிர்ஷ்டங்களையும் அடையக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்கள நட்பு நண்பர்களாகவும், உறவுகளாகவும் கொண்டவங்க உண்மையிலேயே பாக்கியசாலிகள் தான்றதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஸோ அந்த வகையில வந்து இந்த பாக்கியசாலிகள்னு சொல்லக்கூடிய இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் 30 நாட்களும் என்ன மாரி பலன குடுக்க போகுது? அடுத்த ஆண்டோட நுழைவாயில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிசம்பர் மாதம் என்ன மாரியான பலன குடுக்க போகுதுன்னு பார்க்க போறோம். உள்ளபடியே வந்து உங்களுடைய ராசிநாதன பார்க்கணும். உங்க தனுசு ராசிக்கு அதிபதியான முழு சுபகிரகமான குரு பகவான் 8ஆம் இடத்துல உச்சம் பெற்று வலுவான நிலையில இருந்துகிட்டு இருக்காரு. 8ஆம் இடத்துல இருந்தாலும், மறைவு ஸ்தானத்துல இருந்தாலும், அந்த மறைவு ஸ்தானம், கெட்ட ஸ்தானம் மட்டும் எடுக்க வேண்டியதில்ல. வெளியிடங்கள், வெளிநாட குறிக்கக்கூடியதும் 8ஆம் இடம் தான். ஸோ அந்த வகையில உங்களுக்கு வந்து வெளிநாட்டு தொடர்புகள் மூலியமா நல்ல ஆதாயங்கள் கிடைச்சுக்கிட்டு இருக்கும். இனியும் அது தொடரும்.